ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. வாங்க வாமா என் கூட ஆமா அண்ணே எங்க அந்த ஆளு? நீ வாமா. என்னம்மா சண்டைக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா? உன் பையனை கூட்டிட்டு வந்துட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ரொம்ப தப்பா பேசுறீங்க. இத பாரு தம்பி, நீ சின்ன பையன், சரி தப்ப பத்தி நீ எனக்கு சொல்லி தரக்கூடாது. இத பாரு நிர்மலா, இது என்ன உங்க ஃபேமிலி பழக்கமா? நீ என்னடா நான் உங்க அம்மாவை சப்போர்ட் கூட்டிட்டு வர, உங்க அம்மா என்னடா நான் உங்க அண்ணனை சப்போர்ட் கூட்டிட்டு வராங்க. தம்பி, உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. தொந்தரவு பண்ணினா என்ன பண்ணுவீங்க? என்னது? இல்ல இப்ப எங்க அம்மா மட்டும் இல்ல, நான் கூட இங்க அடிக்கடி வரதா வச்சுக்குவோம். என்ன பண்ண முடியும் உங்களால? மிஞ்சி மிஞ்சி போனா கத்துவீங்க. அப்புறம் என்ன ஓவரா பேசுற? வயசான காலத்துல ரொம்ப கத்தாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இப்போ புரிஞ்சு போச்சு. நிச்சயமா உங்க அம்மா தகராறு பண்றதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. எது தகராறு? எதையா தகராறு? பெத்த அம்மா பொண்ணை பாக்குறதுக்கு வரக்கூடாதா? பொண்ணு வாயு உயரமா இருக்கா? அம்மா பொண்ணை பாக்குறதுக்கு வரமாட்டாங்க? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், ஒரு புள்ளைய பத்து வச்சிருக்க, ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டிய வர கட்டி வச்சிருக்க. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல? எங்க அம்மா இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பேசாத. இது தனி ஃபேமிலி. உன் தங்கச்சி இங்க கொடுத்தாச்சு, அவ இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை இங்க பார்க்க வரேன் பேச வரேன்னு சொல்றதுல ரொம்ப தப்பு. தனி ஃபேமிலி. நாங்க பொண்ணை கொடுத்துட்டோம், அப்புறம் யாரும் இங்க வரக்கூடாது. நாங்களும் வேற ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலிக்குள்ள உங்க புள்ள சந்தோஷ் வந்து உட்கார்ந்து மாச கணக்குல தின்னுகிட்டு இருந்தாரு. யார் கணக்கு அதெல்லாம்? ஏன் நீ கூட தான் நடுநடுல வந்து அவரை பார்த்துட்டு போன? அப்ப எங்க போச்சு உனக்கு அறிவு? தனி ஃபேமிலியா வரக்கூடாதான் பேசுறாரு பாரு பேச்சு. ஏய், ரொம்ப ஓவரா பேசுற. என்னம்மா புள்ளைய பத்தி வச்சிருக்க நீ? பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? யோ, மரியாதைய பத்தி நீ பேசாத. எங்க அம்மா கூட தான் வயசுல பெரியவங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீயும் உன் புள்ளையும் கொடுத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் மரியாதையை பத்தி எப்ப தெரியுதோ அன்னைக்கு தான் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். அது வரைக்கும் உனக்கு இதுதான் மரியாதை, புரியுதா? உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச்சே கிடையாது. யார் சின்ன பையன்? எவையா சின்ன பையன்? சும்மா நிர்மலா, வயசுக்கு ஏத்த அறிவு இல்ல இந்த ஆளுக்கு. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறான். சம்பந்திங்கிற மரியாதை வேண்டாம். இந்த ஆள் வயசுக்கா நான் பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. பிரிச்சு எடுத்துரும், பிரிச்சு. ப்ளீஸ் நிர்மலா, என்ன செய்ய சொல்ற? நம்ம அம்மா இஷ்டத்துக்கு ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? யோ, இத பாரு, பெரியவங்களுக்கு என்ன விட மரியாதை கொடுக்குற ஆள் யாரும் கிடையாது. ஆனா நான் உன்னை அந்த கணக்குலயே சேர்த்தல. உனக்கு இதுவே ஜாஸ்தி, புரியுதா? ஒண்ணு பொம்பளை புள்ளைய பெத்திருக்கணும், இல்ல நீயே பொம்பளையாவது இருந்திருக்கணும். அப்பதான் என் பெத்த அம்மாவோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும். பொண்ணு நிறமாசமா இருக்கா, பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் வந்தாவது அப்பப்போ பாத்துட்டு போலாங்கிற பரிதவி போட நிர்மலாவை பாக்குறதுக்காக எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வராங்களே தவிர உன் வீட்டு சோத்த திங்கிறதுக்கு, புரியுதா? இத பாரு, இதான் கடைசி. இனி ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா பேசுன, அப்புறம் நான் பேச மாட்டேன். வாமா போலாம். இன்னொரு தடவை இந்த ஆளு மரியாதை குறைவா தரக்குறைவா உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினார்னா ஒரு போன் போர்டு கடைக்கு வந்து உண்டு இல்லன்னு பண்றேன். இங்க இருந்து வந்து எங்க இருந்துகிட்டு என்ன பேச்சு பேச? பார்த்து கவனமா யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு வயசுக்குரிய மரியாதையோட பேசினேன்னா உனக்கு நல்லது. வரோம் நிர்மலா, வாமா. சரி சரி, அப்படியா? சரி, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். வீட்டில் கலந்து பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்களா? வச்சுட்டுமா? என்னங்க ஃபோன்ல அப்படி என்ன மும்மரமா பேசுனீங்க? ஒன்றும் இல்லை, மதுரையிலேருந்து பழனியப்பா அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ரமேஷ்க்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கான்.
திரும்ப இந்த மாதிரி இடம் அமையாது, நல்ல இடம்னு வற்புறுத்தி சொல்றாரு. ஏங்க, அன்னைக்கே ஜோசிய சொன்னார்ல 2 வருஷத்துக்கு ரமேஷ் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு, அதை மறந்துட்டீங்களா? மறக்கலடி, நான் இதை அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொன்னேனே. அதுக்கு அவர் சொல்றாரு, நல்ல இடம், முதல்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிங்க, பிடிச்சு போச்சுன்னா பேசி முடிச்சிட்டு ஜோசியர்கிட்ட கலந்து பேசி நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கன்னு சொல்றாரு. சாஸ்திரத்தை மீறி எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் போகட்டும், நீ என்ன அபிப்பிராயப்படுற அதை சொல்லு. பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்க கூடாதுங்க. அதெல்லாம் அப்புறம்டி, ரொம்ப நல்ல இடம்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. முதல்ல அவங்களை கூப்பிட்டு பேசுவோமா வேண்டாமா அதை சொல்லு. எதுக்கும் உங்க பிள்ளைகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அவனை விட்டுட்டு நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏண்டா டேய், ஒன்னதான்டா. நீ என்ன நினைக்கிற? ஒன்னும் நினைக்கலப்பா. ஒன்னும் நினைக்கலையா? என்னடா சொல்ற? அப்பா, எனக்கு கல்யாணம் பத்தின எண்ணமே இல்லப்பா. அது எப்போ வருதோ, எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப சொல்றேன். எந்த பொண்ணுன்னு கூட அப்ப சொல்றேன், அப்ப பேசுங்க. இப்ப தேவையில்லாம விளங்காத பையன், உருப்படாத பையன், ஒண்ணும் தெரியாத பையன், என்ன பேச்சு பேசிட்டா? அவனும் அவன் மொகரையும். இவன்லாம் ஒரு ஆளு, இவன் பெத்தது ஒரு புள்ள. தெரியாதனமா என் புள்ளைய அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் பட வேண்டியது இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ராசா, இப்ப எதுக்கு நீ எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி படபட படபட படபடன்னு பொரியிற? நீ இப்படி படபடன்னு பேசுறது உடம்புக்காகாது. நீ கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்க தாயி. மனசு ஆறல கழுவி. நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா அந்த விளக்கண்ண மூஞ்சிக்கார பையன் மட்டும் என்ன ஒசந்து போயிட்டா? ஒரு பொண்ணை பெத்து அவன் பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டோன்னு காலம் பூரா அவன் காலையில விழுந்து கிடக்கணுமாக்கும். என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது கழுவி. வயிறு பத்திக்கிட்டு எரியுதா? ஜில்லுன்னு மோருக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், குடிக்கிறியா? என்ன கழுவி நக்கல் பண்றியா? பின்ன என்னடி அம்மா, இப்போ வயிறு அறிஞ்சு நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் பேசாம பொறுமையாரு. இந்த பாரு, உன் சம்மந்தியாவது ஆம்பளை ஏதோ விவரம் தெரியாம பேசிவிட்டான். சில இடத்துல கூட பொம்பளைங்க ஒரு பையனுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூட தன்கால விழுந்து வணங்கணும்னு நினைக்கிறாங்களே. என்னடி அம்மா இப்படி மறைக்கிற? நான் என்ன இல்லாதையா சொல்லிவிட்டேன்? உண்மையான விஷயத்தை தான் நான் சொன்னேன். இந்த பார், எதுக்கும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு தெரியும்படி நல்லது எது கெட்டது எது, யாராருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், யாராருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிற விவரம் கூட தெரியும். கிழவி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். ஏண்ணே கிழவி எதுக்கு அதட்டுறீங்க? அது சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ என்ன சொல்ல போற? எனக்கு நீ ஏதாவது சொல்றதுக்கு வச்சிருப்பியே. என்ன ஏமா முறைக்கிற? பின்ன நீ எப்பவாவது எனக்காக பேசிருக்கியா? நான் எது பேசினாலும் உனக்கு எதுப்பா தானடா தெரியும். ஏமா என்னம்மா இப்படி பேசுற? இன்னைக்கு சந்தோஷோட அப்பா உன்னை தாறுமாறா பேசின போது பதிலுக்கு அந்த ஆள் இனிமேல் வாயே திறக்க முடியாத அளவுக்கு அந்த ஆளை பேசல, நாரா கிழிக்கல. உனக்கு புள்ளையா நிர்மலாவுக்கு அண்ணனா நான் நடந்துக்கல, அப்புறம் என்ன பேசுற? செல்வம், அம்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசுறாப்பா, சரி விட்டு தள்ளு. அம்மாவுக்கு ஆதரவா பேசுறத போய் சொல்லி காட்டுறியே. நிர்மலா யாரு? உன் தங்கச்சி. அத கூட செய்யலனா எப்படிப்பா? இல்ல பாட்டி, எதையும் சொல்லி காமிக்கிறதுக்காக நான் சொல்லல. அம்மா பண்றது தப்புங்கிறத அம்மா உணர்ந்தாகணும். அதை நாம தானே ஞாபகப்படுத்தணும். அது சரி, அது சரி. இத பாருமா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு சரவணியை பார்த்து நீ என்ன கேட்ட? நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி கேட்கற மாதிரி ஒரு குடும்பத்திலேயே நம்ம சம்பந்தம் பண்ணிருக்கோம். ஒரு பிரச்சனைனா கொடுத்து உதவுறதுக்கு மாமா மச்சானா உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா கேட்டீல்ல? இன்னைக்கு நீ சந்தோஷ் வீட்டுல இருந்து மனசு நொந்து போய் திரும்பி வந்தியே, இதே மாதிரி தானே சிதம்பரம் மாமா எவ்வளவோ தடவை மனசு நொந்து போய் நம்ம வீட்டுல திரும்பி போயிருப்பாரு. உன்னுடைய நல்ல நேரம்மா, மச்சினான் ஒத்தா அவங்க வீட்டுல இல்ல, இருந்திருந்தா நம்ம குடும்பத்தை நார் அடிச்சிருப்பான். ஞாபகம் வச்சுக்க. சரிம்மா, மத்ததெல்லாம் விடு. நிர்மலாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து சரவணி ஓடி போய் அவங்க அப்பாட்ட நின்ன உடனே
கையில கிடைச்சதையெல்லாம் வித்து அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணார்ல, அந்த நல்ல மனுஷனை நீ எவ்வளவு நாள் வேதனைப்படுத்திருப்ப, எந்தெந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருப்ப, அவர் மனசு கஷ்டப்படும்படியா எத்தனை தடவை பேசியிருப்ப, யோசிச்சு பாரு. இல்ல, நான் ஏதோ இந்த மாதிரி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சு தயவு செஞ்சு இந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்திடாத. நீ மத்தவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க, மத்தவங்க உனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு 6 முறை யோசிச்சு பாரு. இப்ப கூட நீ செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறதுக்காவோ குத்தி காட்டுறதுக்காவோ நான் இதெல்லாம் சொல்லல. இனி ஒரு தடவை நீ இப்படி எல்லாம் நடந்து கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்க முதல்ல. ராசம், செல்வம் பாரு, என் புள்ள எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறான். அவன் எப்பவுமே நல்லா பேசுவான், நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுவான். அந்த பாழும் தெய்வம் ஏன் அவ வாழ்க்கைய வீணடிச்சதோ தெரியலையே. அப்படியா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே மாமா, சாப்பிடுவாங்க. இல்ல, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். அக்கா, நீ போ. இவ்வளவு பார்த்து சும்மா போ, நான் பாத்துக்கிறேன். தேவையாடி இதெல்லாம்? அசிங்கமா இல்ல? இங்க இருக்கவங்க கூட சண்டையை போட்டு வீராப்பா லீலா வீட்டுக்கு போனேன். அங்க விஜய் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்க. அங்க ரவி வீட்டுல வச்சு உன்னை வாங்குன்னு வாங்கியிருப்பேன். அங்க இருக்கவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்களேன்னு தான் விட்டுட்டு வந்தேன். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லவா வேணும்? இவங்களுக்கு வேற நாதி இல்லாம தான் திரும்ப இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு எல்லாருமா பேசுவாங்க. தேவையா? ஒழுங்கு அங்கே இருந்திருக்கலாம்ல. உனக்கு எப்ப தாண்டி புத்தி வர போகுது? என்ன மாமா, என் மேல கோவம் இன்னும் போலியா? கோவமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்றீங்க. நீங்க என் மேல கோவமா தானே இருக்கீங்க? இல்லதானா? எனக்கு கோவமே இல்ல. பொய் சொல்லாதீங்க. அது எப்படி கோவம் இல்லாம இருக்க முடியும்? தாயி, புரியாம தப்பு பண்ணா கோவம் வரும். கண்டிக்கலாம், திட்டி அடக்கலாம், இல்ல நான் அடி கூட அடிக்கலாம். ஆனா உங்கத அப்படி இல்லையே. நீ ரொம்ப விவரமாவுல இருக்க, எல்லாம் தெரியுது உனக்கு. ஆனா இப்படித்தான் பண்ணுவேன், நீ அடம் பிடிக்கிற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம், நீ எல்லாத்தையும் செய்யற. உன்னை கொத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே ஏன் கண்ட்ரோல்ல இல்லையே. இங்க பாருமா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து இல்லம்மா. கோவத்தை அடக்கிட்டு பேசுறீங்க. இல்லதனோ, நொந்து போய் வேதனையில பேசிட்டு இருக்கேன். அதான் கோவம்னா தானே ஆகி போயிருச்சே. அதான் இனிமே நான் எது கோவம் பண்ணும்? கோவத்தை விட்டுட்டேன். என்னையே குறை சொல்லாதீங்க மாமா. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, ரொம்ப நல்லா தெரியுமே. உன்னை என்னையும் மட்டமா கேவலமா பேசுறாங்க, அதானே? என்ன மாமா நீங்க? பேசினா பேசிட்டு போட்டு மேடி, நீ கண்டுக்க விட வேண்டியதானே. நீ எது கோவப்படுற? மாமா, அவங்க என்ன பேசினா கூட பரவாயில்ல, உங்களை பேசுறப்ப என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? என்ன பேசினா என்ன? நான் என்ன பெரிய அளவுக்குள்ள ஜம்மீனா? பேசினா பேசிட்டு போட்டு மேடி. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு ஆயிப்போச்சு. யோசிச்சு பார்த்தனும், பணம் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்பதானே பண கஷ்டம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்படி இருக்கிறத நினைச்சு மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானத்தை எல்லாம் பெருசுபடுத்தாம விட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பண்ண சொல்ற? என்ன மாமா பேசுறீங்க?
சாப்பாட்டு கூட இல்லாம இருந்துடலாம். மாமா, அதுக்காக மான மரியாதையில விட்டுட்டு இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்ல தனோ. சும்மா இருங்க மாமா. இங்க வந்து பார்த்துட்டு நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என்னதான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் கோவத்தையும் ரோஷத்தையும் விடாம இருந்தோம். நீங்க எப்படி இருந்தீங்க? சிங்கம் மாதிரி போய் வந்துட்டு இருந்தீங்க மாமா. மாமா, இவ்ளோ பேசுறீங்களே மாமா. உங்களுக்கு அழகே உங்க கோவமும் ரோஷமும் தான். அத போய் விட்டுட்டு இங்க இருக்கிற அரைகுறை கழுதிங்க கிட்ட எல்லாம் பேச்சா வாங்கி கட்டிக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? புரியுது தனோ. உன் மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கு நல்லா புரியுது. புரியுது இல்ல? அப்ப கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு சாமியார் மாதிரி பொறுமையா இருக்கீங்க? இல்ல தனோ. நான் இந்த வீட்டுல ஏன் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன் தெரியுமா? கோபிங்கிற ஒரே ஒரு மனுஷனுக்காக தான். அவன் ஒருத்தனோட குணத்துக்காக தான் மத்தவங்க அடிக்கிற ஒவ்வொரு கூத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 2-3 நாள்ல கோபி வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. நீ கிளம்பி அழகர்குளம் போயிடலாம். என்னது? உங்களை இந்த கூத்துல விட்டுட்டு நான் அழகர் குளம் போணுமா? அப்படி அங்க போனா அங்க எனக்கு ஒரு வயசோரு கூட உள்ள இறங்காது. என்னால போக முடியாது மாமா. எனக்கு எனக்கு நீங்க இப்படி அசிங்கப்படுறது பிடிக்கல மாமா. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. என்னமோ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, என்னத்த புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கும் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. எனக்கு மட்டும் என்ன இந்த வீட்டுல நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கணும் என்ன வேண்டுதலா? என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நீ, நான், மாமா, பவானி எல்லாரும் சென்னையில ஒரு வீட்டை பார்த்துட்டு தங்கியிருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எப்படியும் பவானி காலேஜில் படிக்கிறதுக்கு இங்கே தானே வந்தாகணும். அப்புறம் மாமா மட்டும் அலுவலகத்தில் தனியாக தான் இருப்பாரு. அவர் இங்கே வந்தாகணும். அவர் நான் கூப்பிட்டா வரமாட்டாருப்பா. இங்கே பாரு, உன்னோட பொறுப்பு என்ன தெரியுமா? நீ தான் மாமாட்ட கலந்து பேசி அவரை நம்ம கூட தங்க வைக்கணும். அதான் உன் வேலை. சரி மாமா, சரி. சரி தானோ, கோபி வந்துடட்டும். வந்த உடனே நான் வீடு பார்க்குற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். தனி வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்க, நமக்கு பல பிரச்சனை இல்லாம போயிடும். மாமா, முதல்ல அத பண்ணுங்க மாமா. மாமா, நீங்க மட்டும் தனி வீடு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அது வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிற லூசுங்கெல்லாம் என்ன பேசினாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஈனி இடிச்சுக்கிட்டே இருப்பேன். பாரா, தனி வீடு போயிடலாம் சொன்னோடனே வாயெல்லாம் பல்லா இருக்க. பின்ன வராதா? மாமே உனக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலா தான் போட்டு வளர்த்துருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிண்டல் ஆகும். ஆமாடி, நீ சிரிச்சு இப்பதானே பாக்குறேன். அதுவும் இந்த வீட்டுல. ஐயோ, இந்த வீட்டுல சிரிக்க முடியுமா? யார் அது இருட்டுல? அட போஸ் தனா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்குது? வர வர இந்த வீடு பார்க்கு பீச் மாதிரி ஆயிப்போச்சு. பகல்ல சத்திர மாதிரியும் ராத்திரில காதலர் பூங்கா மாதிரி மாறி போச்சு. மொத்தத்துல வீடு வீடாவே இல்ல. பாத்துப்பா, சின்ன பிள்ளைங்களும் இந்த வீட்டுல இருக்கு. பார்த்து புருஷனை பொண்டாட்டியும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விருந்தாளியா வந்திருக்குமேன்னு கொஞ்சமாவது விவசாயம் இருக்குதா பத்தியா ரெண்டுக்கும்? ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.